கொஞ்சம் அனதர் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு. ஸோ மேட்ச் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா அலங்காம்பட்டி வர்சஸ் வடக்கு வளையப்பட்டி. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்குமே இங்கே 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அலங்காம்பட்டி வந்து ஃபீல்டிங், வடக்கு வளையப்பட்டி வந்து பேட்டிங். கொஞ்சம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் செகண்டில் சாரதி. பவுலிங் இல்லை, ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனந்த். ஃபஸ்ட் பால் வைடு, இங்கே எரி பால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் கிட்டே. இங்கே ஒரு சிங்கிள். செகண்ட் பால் சாரி ஷேக்கில் லைன் கொட்டை உரசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே டாட்டு. தேர்ட் ஒன் ஸ்லோ டாஸ் பால் லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிருக்காரு. 1 2 பார்த்தாங்க ஃபீல்டர் எடுத்துருக்குள்ள நல்லா த்ரோ. ஆனால் இங்கே 2 மாற்றிட்டாங்க. 2 ஃபோர்த் ஒன் நீங்கள் கால் குத்து பந்து இங்கே ஒரு டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அகெயின் ஒரு டாட்டுங்க, பேக் டு பேக் 2 டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் டாட்டுங்க. இங்கே கண்டினியூஸாக 3 டாட்டோட இந்த ஓவர் இங்கே முடிச்சு கொடுத்துருக்காரு ஆனந்த். ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடிருக்காங்க வடக்கு வளையப்பட்டி. இங்கே ஒரு எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல். சாரி பவுலர் அஜித். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் 2 ஸ்டெம்ஸுக்கு மேலே குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டார். போறாரு பாலுக்கு. கேட்ச் மிஸ்ஸுங்க. அப்படிங்க ரன்னிங்கில் பார்ப்போம். குயிக்காக இருக்காங்க. அங்கே 2 ரன் ஒரு விக்கெட்டுங்க. ரன் அவுட்டு. ஹேண்டில்கிட்டே பட்டிருக்கா. அகேன் கேட்சுக்கான ஒரு கால். நல்ல கேட்ச் ஆனந்த். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் லாஸ்ட் 2. சிறந்த ஒரு அடி. எத்தனை ஓட்டங்கள் பெருமாள் 1 பவுன்ஸ் எடுத்தாங்க. இங்கே 2 மாற்றிட்டாங்க. 2. பேட்ஸ்மேன் ஜெகன் லாஸ்ட் ஒன். ஷார்ட். டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். கிளியர் பண்ணியிருக்குங்க. யாரை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் பாலில் ஜெகன். கொஞ்சம் உள்ளே வந்த வேகத்தில் 2 பாலில் இங்கே 8 ரன்னை குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 15 ரன்னுக்கு ஆடிருக்காங்க வடக்கு வளையப்பட்டி. 16 டார்கெட். இப்படி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. கார்த்திக் ஷேக்கில் செகண்ட் ஆனந்த். ரவுண்டில் இந்த ஃபஸ்ட் ஒன் பாலை பார்த்து வச்சு தான் விட்டார் ஆப்ஷன்ஸில். இவனே தட்டி விட்டு இங்கே ஒரு சிங்கிள் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பால். செகண்ட் பால் ஸ்டாப். இங்கே அகேன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக். தேர்ட் ஒன் ஷாட் எடுத்து அடிச்சாரு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே அம்பையர் 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் டெலிவரி. நீங்கள் டாட்டா கொடுத்துருக்காங்க. 4க்கு அப்புறம் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தரையிலே கனெக்ட் பண்ணியிருக்காரு லெக் ஸ்டம்ஸில். இந்த 30. ஸோ இங்கே 2 வந்திருக்கு. 2. லாஸ்ட் ஒன் ஃபார் த லென்த். கீப்பருக்கு இல்லை டாட்டோட இந்த ஓவர் இங்கே முடிச்சு கொடுத்துருக்காரு. இங்கே 1 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸ்கோர் 8 ரன்னுக்கு ஆடிருக்காங்க அலங்கன்பட்டி. நீங்கள் எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல். ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு 8 ரன் தேவையாக இருக்குது. பவுலர் வினோத். ஃபஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்தாரோ நாங்கள் லெக் பை. லெக் பை மூலியமாக 1 ரன் வந்திருக்கு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கார்த்திக் ஷேக்கில் கிராண்டரில் போயிருக்கு. கிராண்டட் 1 லெக் பை. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் போன பால் வைடு. ஸோ ரிமைனிங் உள்ள 4க்கு 5. தேர்ட் ஒன் முன்னாடியே கமிட் ஆகிட்டார் பாலுக்கு. லெக் பை மூலியமாக சிங்கிள். அகெயின் ஓவர் த்ரோவில். ஸோ மறுபடியும் 1 ரன்னாக மாற்றிருக்காங்க. மொத்தம் 2 ரன் வந்திருக்கு. 2. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பாலை பார்த்து வச்சு தான் விட்டார் லெக் ஸ்டம்ஸில். ஸோ கேப்பு அப்படிங்கிற 2ஆக மாற்றிடுவாங்க எடுத்துறக்குள்ள. எஸ் இங்கே அகெயின் ஒரு டபுள். ஸோ இந்த ரன்னோட இங்கே மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒய்டு. இங்கே மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மேட்ச் இங்கே அலங்கன்பட்டி மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வந்து அலங்கன்பட்டி. வடக்கலையட்டி அணி கேப்டன் அண்ணா ரிட்டர்ன் கேட்டிங்க. இது ஒரு 1/2 லிட்டர். கொஞ்சம் அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்கு சுண்ணாம்பூர் வர்சஸ் உங்கள் நண்பன் கோவில்பட்டி.
குறிப்பு ஸோ இந்த மேட்ச்க்கு நீங்கள் 2 ஓவர் 2 போல கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பின்பற்றப்படும் கோயில்பட்டி வந்து ஃபீல்டிங், சுண்ணாம்பூர் வந்து பேட்டிங். இயற்கை சீற்றம் சுண்ணாம்பூர் டீமுக்காண்டி ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஃபாஸ்டா கார்த்திக் ஷேக்கில் இருக்க போகிறார். நான் ஷேக் சேகர் bowling எண்ணில் பாரதி ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கண்டி. சேட்டான்னு கூப்பிடுவாங்க. இந்த கிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் பவுலிங் சொல்லுங்க. நன்றி. ஷார்ட் சிறப்பான கையிலான் பார்த்தா பந்து நல்ல கேட்சுங்க அஜித். நீ ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நீ பாரதி சைக்கிள் செகண்ட் பால் டாஸ் பால் லெக்ஸம்ஸை தட்டி தான் விட்டார் ஃபீல்டர்கிட்டே. ஒரு சிங்கிள் வந்திருக்கு. பவுலிங் கொஞ்சம் 2 பேருமே உள்ள இறங்குங்க. டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் ஆனார். ஸ்ட்ரெயிட் டு த பவுலர்கிட்டே நல்ல பேக்கப் வந்துட்டார். சிங்கிள் அகெயின் ஒன். பவுன்ஸ் பவுண்டரி. ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. ஒன் ஆனார். ஆனால் கிராண்டடு ஒன். லாஸ்ட் ஒன் ஷார்ட் கவர்ஸில் கேப்பு வளர்த்துரும். இங்கே 2 வந்திருக்கு. ஸோ இந்த 2ஓட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 10. இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி பவுலர் கணேஷ் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சிறப்பாக அடிக்கப்பட்ட ஒரு பந்து எத்தனை ஓட்டங்கள்? இங்கே 2 வந்திருக்கு. 2 செகண்ட் பால் டாஸ் பால் லெக் ஸ்டம்ப்ஸில் ஆடிருக்காரு. ஸோ இதே 2ஆக மாற்றுவாங்க. சிறந்த ஒரு பேட்டிங், அது சிறப்பான ஒரு தடுப்பு. நல்லா த்ரோ கரெக்டாக அடிச்சிட்டாரு. ஒரு ரன் ஒரு விக்கெட் ரன் அவுட். சூப்பர். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் லெஃப்டி. இப்போ போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லெக் ஸ்டம்ப்ஸில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. பவுலரோட சேர்த்து 6 பேர். ஃப்ரீ ஹிட் பாலுங்க, ஒரு இலவச பந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு. டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு ஃப்ரீ ஹிட் பால். அங்கேயே கரெக்டாக த்ரோ அடிச்சிட்டாருங்க கீப்பர் பவுலிங் என்ன ரன் அவுட். விக்கெட். சிறப்பான ஒரு அடி. 6 போடுமா? 6 கிளியர் பண்ணியிருக்கீங்க. 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இங்கே ஃப்ரீ ஹிட் பாலில் டாட்டாவை மாற்றிருந்தாலும் அடுத்த பால் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்ல ஒரு 6. லாஸ்ட் 2 சரியா கனெக்ட் இல்லை. ஃபில்டர்கிட்டே போயிருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் இரண்டாவது ஒரு லைன் லென்த்தில் டாட் பால். கீப்பர் கையில் டாட்டோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 21 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. 22 டார்கெட்டு. அப்படியே பேட்ஸ்மேனும் உள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பாரதி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் அஜித் ஓவர் இந்த ஃபஸ்ட் ஒன் டு த ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. அப்படின்னு இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரிவர்ஸ் இவ் திரும்பினாரா இங்கே ஒரு டாட்டு. தேர்ட் ஒன் இன்னது கீழே வந்திருக்கு. ஸோ அகெயின் ஒரு டாட். ஸோ இதுவும் டாட்டுங்க. கண்டினியூஸாக 3 டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பவுலர் பிரபா லாஸ்ட் 2 சுத்தலுக்கு தான் போனார். இதுவும் கீப்பர் கையில். ஸோ அகெயின் ஒரு டாட். லாஸ்ட் ஒன் சிறப்பாக அடிக்கப்பட்ட ஒரு பந்து எத்தனை ஓட்டங்கள்? ஆப்ஷன்ஸ்லேயே ஆனார் பாயிண்டில். ஸோ இங்கே 2 ரன் வந்திருக்கு. 2. ஸோ இந்த 2ஓட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்லா வருங்க பிரபா. ஃபஸ்ட்டு ஓவரை குயிக்காக போட்டு முடிச்சிட்டாரு. ஒரு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 3 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கோவில்பட்டி. செகண்ட் ஓவர் போடுறாண்டி பவுலர் கார்த்திக். ஸோ ரிமைனிங் உள்ள 6க்கு 19. ஃபஸ்ட் பால் டாட். பால் வைடு செகண்ட் ஒன் 3 ரன்னே ஓடல டாட். போன பால் 1 பவுன்ஸ் வைட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் 3 ஷாட்டுங்க. அருமையா அடிக்கப்பட்ட பந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமான 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாரதி சேட்டா பேட்லேருந்து. ஒரு அருமையான ரிமைனிங் உள்ள 3 பந்துக்கு 11 ரன் தேவையா இருக்கு. ஃபோர்த் ஒன் மீன் இறங்கி போய் ஆடி இருக்காரு. ஆனால் கிராண்டடில் தான் போகும்னு நினைக்கிறேன். எஸ் கிராண்டட். ஸோ கிராண்டட் 1 கொடுத்துருக்காங்க. சாரி 2. ஸோ கிராண்டட் 2. ரிமைனிங் உள்ள 2க்கு 9. ஸோ இதான் முக்கியமான பாலாக இருக்க போகுது. ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டு. நல்லாவும் பட்டுருச்சு. ஸோ கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ பாரதி பேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 2வது 6 முக்கியமான 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. ஸோ மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரிமைனிங்கில் ஒரு பந்துக்கு 3.
ஸோ 1-3 தேவையாக இருக்குது. அதே மாதிரி 2 அடித்து மேட்சை ட்ரா பண்ணால் விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க கமிட்டிலேருந்து. கோவில்பட்டி எந்த விக்கெட்டும் விடலை, அதை தடுக்க லூஸ் பண்ணலை. அவங்க வந்து 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. சுண்ணாம்பூர் அணியினர் இப்போ 2 ரன் ஆனாவே கோவில்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அதை பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. சுண்ணாம்பூர் வெற்றியை சுடுவார்கள். லாஸ்ட் ஒன் அந்த மேட்ச் பால் நீங்கள் நிக்சன்ஸ் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஒரு கால். இங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சுங்க, பாலுக்கு வந்துட்டார், விக்கெட்டுங்க. சுண்ணாம்பூர் ஸோ அணியினர் இந்த விக்கெட்டோட ஸோ இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் சுண்ணாம்பூர் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நல்ல பேட்டுங்க பாரதி, கோவில்பட்டி அணியினர் கண்டுக்காங்க. ஹார்ட்ல சிறப்பான ஒரு நல்ல பிளேயிங் 2 டீமுமே. ஆட்டம். சிறந்த ஒரு டீமாகவும் இந்த மேட்ச்ல இங்கே நல்லா விளையாண்ட பாரதி அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 6